என்னமா சொல்றீங்க, அன்பாக்சிங் பண்ண போறீங்களா? நண்பர்களே, இன்னைக்கு நம்ம சேனல்ல ஒரு அன்பாக்சிங் தான் பண்ண போறோம். தம்ப்நெயிலே பார்த்திருப்பீங்க, வால் ஹோம் கட் ட்ரிம்மர். ஸோ இதை அன்பாக்சிங் பண்ணி இதோட பெர்ஃபார்மன்ஸ் எப்படி இருக்கு, இதோட ப்ரோஸ் அண்ட் கான்ஸ், இதை பத்தி தான் நம்ம இந்த பதிவில் பார்க்க போறோம். வெல்கம் டு மை சேனல் நெட்டெக் தமிழ். வாங்க இன்னைக்கு வீடியோக்குள்ள போலாம். அதுக்கு முன்னாடி நீங்கள் இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா இந்த வீடியோக்கு கீழே வர ரெட் கலர் பட்டனை கிளிக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே அந்த பெல் ஐக்கனையும் கிளிக் பண்ணிக்கோங்க. பெல் ஐக்கனில் ஆல் நோட்டிஃபிகேஷன் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நாங்கள் போடுற வீடியோஸோட நோட்டிஃபிகேஷன் உடனே உங்களுக்கு வரும். இவர் யாருன்னு பார்த்தீங்கன்னா, இவர் என்னோட பையன் தான். இவர் பேர் வந்து முகமது ஷமீர். ஸோ இந்த ட்ரிம்மர் வந்து நான் அன்பாக்சிங் பண்ணிவிட்டு இதோட பெர்ஃபார்மன்ஸ் எப்படி இருக்குன்றது என் பையனை வச்சு தான் டெஸ்ட் பண்ண போகிறேன். ஆமாம், என் பையனுக்கு வந்து ஹேர் கட் பண்ண போகிறேன். ஸோ அதுக்காக தான் அன்பாக்சிங் பண்ண போகிறேன். அதனால தான் அவர் அன்பாக்சிங் பண்ண போகிறேன்னு சொல்லிட்டு இருக்காரு. ஷைமா, ஷல் வி டு? சரி, ஓகே. இப்போ இந்த பாக்ஸ் ஓப்பன் பண்ணி பாக்ஸ்க்குள்ளே என்னென்ன கொடுத்துருக்காங்க, இதோட பேக்கேஜ்லாம் எப்படி இருக்குன்றதை பார்த்துடலாம். ஃப்ளிப்கார்ட்டில் தான் வாங்கியிருந்தேன். இதோட ரேட் வந்து பார்த்தீங்கன்னா 1800 ரூபாய். பாக்ஸ் ஓப்பன் பண்ணதுமே நம்மளோட ட்ரிம்மரோட பாக்ஸ் இருக்குது. ஸோ இதுக்கு முன்னாடி பேக்கேஜில் பார்த்தீங்கன்னா அந்த பபிள்ஸ் ரேப்பர்லாம் இருக்கும். ஸோ அந்த மாதிரிலாம் இப்போ எதுவுமே கொடுக்கல. டேரெக்டாகவே பாக்ஸ் ஓப்பன் பண்ணதுமே வால் ட்ரிம்மரோட பாக்ஸ் இருக்குது. ஸோ இந்த பாக்ஸில் என்னென்னலாம் கொடுத்துருக்காங்க, என்னென்னலாம் ஸ்பெசிஃபிகேஷன் சொல்லியிருக்காங்கன்றதை பார்க்கலாம். இதில் பார்த்தீங்கன்னா 17 பீஸ் ஹேர் கட் இன்க்ளூட் ஆயிருக்குன்னு சொல்லியிருக்காங்க. மேலும் இதில் வந்து சைடில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டேப்பர் கண்ட்ரோல் கொடுத்துருக்கிறதாவும் டியூரபிள் லாங் லாஸ்ட் மோட்டர் கொடுத்துருக்கிறதா சொல்லியிருக்காங்க. இதில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு செல்ஃப் ஷார்ப்பனிங் பிளேட்ஸ் கொடுத்துருக்காங்க. பாக்ஸுக்கு மேலே பார்த்தீங்கன்னா இதில் ஹோம் கட் கம்ப்ளீட் ஹேர் கட்டிங் சொல்லி 2 years வாரண்டி மென்ஷன் பண்ணியிருக்காங்க. இதுவே சைடில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பாக்ஸ்க்குள்ளே என்னென்ன இருக்குன்றதை சொல்லியிருக்காங்க. பவுச் கொடுத்துருக்காங்க. லென்த்தை வந்து 3 லென்த்தை கேட்டகரைஸ் பண்ணியிருக்காங்க, லாங்கர், மீடியம் அண்ட் ஷார்ட்டர். ஸோ ஒன்றுத்துலையுமே வந்து பார்த்தீங்கன்னா டிஃப்ரெண்ட் இன்ச்சஸ் இருக்குது. ஸோ இதெல்லாமே நம்ம ஓப்பன் பண்ணி இதுக்குள்ளே என்ன இருக்குன்றதை பார்க்கலாம். பாக்ஸுக்கு இன்னொரு சைடு பார்த்தீங்கன்னா இந்த பிளேடோட இன்ஃபர்மேஷன் கொடுத்துருக்காங்க. அதாவது செல்ஃப் ஷார்ப்பனிங் மற்றும் ஹை கார்பன் ஸ்டீல் பிளேட் கொடுத்துருக்காங்க. மேலும் இந்த பேக்கேஜோட கண்டென்ட்ஸ் பற்றி சொல்லியிருக்காங்க. இந்த பாக்ஸுக்கு ஃப்ரண்ட் சைடில் பார்த்தீங்கன்னா இந்த ட்ரிம்மரோட ஹைலைட்டட் இன்ஃபர்மேஷன் கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த பாக்ஸ் ஓப்பன் பண்ணி இது உள்ளுக்குள்ளே எப்படி இருக்குன்றதை பார்த்துடலாம். பாக்ஸ் ஓப்பன் பண்ணதுமே அதுக்குள்ளே பிளாக் பவுச் கொடுத்துருக்காங்க. பாக்ஸ்க்குள்ளே வேறு எதுவுமே இல்லை, சிலிக்கான் ஜெல் தான் கொடுத்துருக்காங்க. இதை தவிர பாக்ஸ்க்குள்ளே வேறு எந்த இன்ஃபர்மேஷனுமே நமக்கு கிடையாது. ஸோ இப்போ இந்த பாக்ஸ் எடுத்து ஓரமாக வச்சுட்டு இந்த பவுச் ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். இந்த பவுச்சோட குவாலிட்டி வந்து பார்த்தீங்கன்னா ரொம்பவே எக்ஸலண்ட்டாக இருக்குது. நீங்கள் வந்து லாங் லைஃப் யூஸ் பண்ணுற மாதிரி தான் கொடுத்துருக்காங்க. இப்போ இந்த பவுச் ஓப்பன் பண்ணிடலாம். பவுச் ஓப்பன் பண்ணிவிட்டு உள்ளுக்குள்ளே என்னென்ன கொடுத்துருக்காங்கன்றதை பார்க்கலாம். ஸோ ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இதனுடைய இந்த கிளிப்பர்ஸ் எல்லாமே கொடுத்துருக்காங்க. ஸோ அந்த 17 பீசஸ் சொன்னதில் இதுவுமே அது இன்க்ளூடட் தான். அடுத்தது பார்த்தீங்கன்னா மோட்டர் கொடுத்துருக்காங்க, நம்மளுடைய ஹேர் கிளிப்பர் மோட்டர். ஸோ இதுவுமே எடுத்து வச்சிடலாம் சைடில். ஸோ இதனோட பிராண்ட் பார்த்தீங்கன்னா வால் பிராண்ட். மாடல் பார்த்தீங்கன்னா 92434724 ஹேர் கிளிப்பர். ஸோ இது வந்து டைப் வந்து பார்த்தீங்கன்னா கார்டட் தான், ஒயர்லெஸ் கிடையாது. நம்ம கரண்ட் இருந்தால் தான் அது ஒர்க் பண்ண முடியும். ஸோ பிளேடு வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஸ்டெயின்லெஸ் ஸ்டீலில் கொடுத்துருக்காங்க. பாடி வந்து பார்த்தீங்கன்னா இதனுடைய மெட்டீரியல் பிளாஸ்டிக் மெட்டீரியல் தான் கொடுத்துருக்காங்க. இது வந்து 2 கலர் வேரியண்ட்டில் அதாவது 2 ஷேடில் அவைலபிளாக இருக்குது வித் பிளாக் அண்ட் ஒயிட் காம்பினேஷன். இதனுடைய ட்ரிமிங் ரேஞ்ச் பார்த்தீங்கன்னா 0.5 mm to 22 mm கொடுத்துருக்காங்க. ஸோ இது வாட்டர் ரெசிஸ்டண்ட்டாக கேட்டிங்கன்னா கிடையாது. ஹெட் வந்து வாஷபிள், அதாவது நம்ம ஹெட்டை ஈஸியாக கழட்ட முடியாது, நம்ம ஸ்க்ரூ வச்சு தான் கழட்டணும். அந்த பிளாஸ்டிக் அட்டாச்மெண்ட் எல்லாமே வந்து உங்களுக்கு டிட்டாச்சபிள் தான். ஸோ அதை நீங்கள் ஈஸியாக கழட்டி கொடுத்துருக்க ப்ரஷ்ஷை வச்சு வாஷ் பண்ணிக்கலாம். ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா எதுக்கெல்லாம் சூட்டபிள்னு பார்த்தீங்கன்னா இது ஹேர் கிளிப்பிங், பியர்ட் அண்ட் மஸ்டாஷ் வந்து பண்ணுறதுக்குமே வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு போட்டிருக்காங்க. பட் என்னை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா இது மேஜர்லி யூஸ் ஃபார் நம்மளுடைய தலைமுடியை கட் பண்ணுறதுக்கு மட்டும் தான் இது யூஸ்ஃபுல்லாக இருக்கும். பியர்டுக்கெலாம் வந்து பார்த்தீங்கன்னா நார்மல் ட்ரிம்மர் யூஸ் பண்ணிக்கலாம். இது அந்த அளவுக்கு கம்ஃபர்டபுளாக இருக்காதுன்றது என்னுடைய கருத்து. ஸோ இதனுடைய சார்ஜிங் டைம்னு சொல்லி 180 கொடுத்துருக்காங்க. அதெல்லாம் தப்பு, ஏன்னா இது வந்து சார்ஜபிள், இது வந்து கார்ட்லெஸ் கிடையாது. ஸோ டைரக்ட் கரண்ட் தான் நமது ஒர்க் ஆகும். ஸோ லென்த் அட்ஜஸ்ட்மெண்ட் வந்து 10 கொடுத்துருக்காங்க. பவர் ரெக்யர்மெண்ட் பார்த்தீங்கன்னா 120 watts to 60 hits கொடுத்துருக்காங்க. பவர் சோர்ஸ் ஏசி வால் அடாப்டர் தான். ஸோ பவர் கன்சம்ஷனே வந்து பார்த்தீங்கன்னா 120 தான். பேட்டரிஸ் இன்க்ளூடடாக கேட்டிங்கன்னா இது கிடையாது, நோ தான். ரன் டைம் பேட்டரி ரன் டைம் 30 minutes கொடுத்துருக்காங்க. எதுக்கு இந்த மாதிரி ஃபால்ஸ் இன்ஃபர்மேஷன் கொடுக்குறாங்கன்றது தெரியல. ஸோ மேலும் இதனுடைய விட்த் பார்த்தீங்கன்னா 5.1 cm கொடுத்துருக்காங்க. ஹைட்டு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 20.3 cm கொடுத்துருக்காங்க. இதனுடைய டோட்டல் வெயிட்டே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 730 grams தான். அடுத்தது யூசர் மேனுவல் கொடுத்துருக்காங்க. ஸோ இது எப்படிலாம் யூஸ் பண்ணுன்றது எல்லா லாங்குவேஜ்லையுமே கொடுத்துருக்காங்க. மேலும் அடுத்தது பார்த்தீங்கன்னா வாரண்டி இன்ஃபர்மேஷன் கொடுத்துருக்காங்க. இது வந்து 2 years டொமஸ்டிக் வாரண்டி கொடுத்துருக்காங்க. வாரண்டியில் எதெல்லாம் கவர் ஆகும்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ட்ரிம்மர் யூனிட் வித்தவுட் பிளேட்ஸ் அண்ட் பவர் கார்டு கவர் ஆகும். ஸோ கவர் ஆகாத ஐட்டம் வந்து பார்த்தீங்கன்னா பிளேட்ஸ் அண்ட் பவர் கார்டு. ஸோ இப்போ இதை எடுத்து ஓரமாக வச்சுட்டு பாக்ஸ்க்குள்ளே என்னென்ன இருக்குன்றதை பார்க்கலாம். அடுத்தது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு சிசர் கொடுத்துருக்காங்க. ஸோ வந்து ட்ரிம் பண்ணுறதுக்கு இதுவுமே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் உங்களுக்கு. ஸோ கொடுத்துருக்க ஐட்டம்ஸ் எல்லாமே அவ்வளோதான். பவுச்சுக்குள்ளே வேறு எந்த ஐட்டம்ஸும் இல்லை. ஸோ ஓவராலாக பார்த்தீங்கன்னா பாக்ஸில் மென்ஷன் பண்ணியிருக்க மாதிரி உங்களுக்கு 17 பீசஸ் ஹேர் கட் கொடுத்துருக்காங்க. ஸோ இது எல்லாமே இந்த அட்டாச்மெண்ட், இந்த மோட்டார், இந்த பவுச் எல்லாத்தையுமே சேர்த்து தான் 17 பீசஸ். ஸோ இது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா நல்ல குவாலிட்டியில் இருக்குன்னே சொல்லலாம். இப்போ இதனுடைய பவர் கார்டோடைய கேபிள் லென்த் எவ்வளோ இருக்குன்றதை பார்க்கலாம். இதனுடைய லென்த்னு பார்க்கும்போது இது வந்து ரொம்ப பெருசாக இருக்குன்னு சொல்ல மாட்டேன், பட் ஆவரேஜாக டீசெண்டாக இருக்குது. நம்ம வந்து ஏதாச்சும் எக்ஸ்டென்ஷன் பாக்ஸ் வச்சு யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ பக்கத்துலேயே ப்ளக் பாயிண்ட் இருந்துச்சுன்னா உங்களுக்கு பிரச்சனை கிடையாது. இல்லை லாங்கில் தான் இருக்குது அப்படின்னா நீங்கள் வந்து ப்ளக் பாயிண்ட் வச்சு யூஸ் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு ரொம்பவே கம்ஃபர்டபுளாக இருக்கும்.
அடுத்தது இதனோட மோட்டார் பவர் எப்படி இருக்குது, இதனோட சவுண்ட் எப்படி இருக்குது, வைப்ரேஷன் எப்படி இருக்குன்றதை பார்க்கலாம். ஸோ இப்போ நான் பவர் கார்டை வந்து பவர் பிளக்கில் கனெக்ட் பண்ண போகிறேன். கனெக்ட் பண்ணிவிட்டு ஆன் பண்ண போகிறேன். எப்படி இருக்குன்றதை காட்டுறேன் பாருங்கள். இந்த மோட்டரோட நாய்ஸ் கேட்டிருப்பீங்க. இது ரொம்ப நாய்ஸியாக தான் இருக்குது. பட் வந்து பார்த்தீங்கன்னா இந்த மோட்டரோட கொடுத்துருக்க பவருக்கு வந்து பார்த்தீங்கன்னா இந்த நாய்ஸ் கண்டிப்பாக இருந்து தான் ஆகணும். அப்போ தான் நம்ம முடியை வந்து கரெக்டாக கட் பண்ணணும். இது வந்து நார்மல் ட்ரிம்மரில் நீங்கள் அந்த அளவுக்கு ஃபினிஷ் எதிர்பார்க்க முடியாது. அதனால தான் இந்த மோட்டர் இவ்வளோ ஹெவியாக இருக்குது. ஸோ மேலும் வந்து பார்த்தீங்கன்னா வைப்ரேஷன் வந்து நீங்கள் போட்ட உடனே உங்களுக்கு கையில் தெரியும், அந்த ஃபீல் நீங்கள் பண்ணுவீங்க. பட் வந்து எனக்கு இது வந்து பெரிய இஷ்யூவாக தெரியல. இந்த மாதிரி ஃபீல் இருந்தால் தான் நமக்கு ஹேர் கட் பண்ண சாட்டிஸ்ஃபேக்ஷன் எனக்கு கிடைக்கும். ஸோ அதனால் எனக்கு இது ஒரு பெரிய இஷ்யூவாக தெரியல. மேலும் இது வந்து பார்த்தீங்கன்னா கையில் பிடிச்சி யூஸ் பண்ணுறதுக்கு ரொம்பவே ஹேண்டியாக இருக்குது. கையில் வந்து அந்த கிரிப்புமே கொடுத்துருக்காங்க. ஹீட் வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு அந்தளவுக்கு தெரியல. நிறைய ரிவ்யூஸில் நானும் பார்த்தேன், போட்ட ஒரு 10 நிமிஷத்தில் ஹீட் ஆகுதுன்னு சொன்னாங்க. நான் மேக்ஸிமம் பார்த்தீங்கன்னா ஒரு 30 மினிட்ஸ் கிட்டேயே யூஸ் பண்ணிவிட்டேன். ரிவ்யூ எடுக்கும்போது கூட ஆன் பண்ணியே தான் விட்டுருந்தேன். எனக்கு அந்தளவுக்கு ஹீட் தெரியல. மேலும் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ட்ரிம்மர் இருக்குல்ல, ஸோ அந்த கிளிப்பர் வந்து நீங்கள் இது பண்ணிங்கன்னா அந்த பிளேடோடைய கட்டிங் அட்ஜஸ்ட்மெண்ட் வந்து நீங்கள் பண்ணிக்கலாம். ஸோ இதனுடைய ப்ரைஸ் வந்து பார்த்தீங்கன்னா 1800 சொல்லியிருந்தேன். இப்போ பார்த்தீங்கன்னா 1300 இருக்குது. பட் வந்து அவுட் ஆஃப் ஸ்டாக். ஸோ வந்து ஸ்டாக்கில் வரும்போது ஒரு ப்ரைஸ் ரேஞ்ச் வந்து கண்டிப்பாக சேஞ்ச் ஆகிட்டே இருக்கும். ஸோ மேலும் இதை நான் வாங்கினது முக்கியமான ரீசன் பார்த்தீங்கன்னா இந்த கொரோனா டைமில் பசங்களுக்கு வெளியே கூட்டு போய் ட்ரிம் பண்ணுறதுக்கு ரொம்பவே கஷ்டமாக இருக்குது. ஸோ இந்த டைமில் வந்து பார்த்தீங்கன்னா இது நீங்கள் ஒன் டைம் இன்வெஸ்ட்மெண்ட்டாக, ஸோ மாதத்துக்கு 100 ரூபாய் சலூன் கடையில் நீங்கள் கொடுத்தா கூட பார்த்தீங்கன்னா ஒரு வருஷத்துக்கு 1200 கிட்டத்தட்ட ஒரு 1.5 வருஷத்தில் இதனோட ரிட்டனை நீங்கள் எடுத்துருவீங்க. ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப ப்ரொஃபஷனல் ட்ரிம்மராக, ப்ரொஃபஷனல் ஹேர் ட்ரெஸ்ஸராக இருந்தீங்கன்னா கண்டிப்பாக இது ரொம்பவே நீங்கள் பக்கவாக உங்களோட டெக்னிக்கை யூஸ் பண்ணலாம். நான் வந்து அந்தளவுக்கு ப்ரொஃபஷனல் கிடையாது. ஸோ சும்மா சைடில் ட்ரிம் பண்ணுவேன். ஸோ ஃப்ரண்ட்டில் வந்து பார்த்தீங்கன்னா ஓரளவுக்கு ட்ரிம் பண்ணுவேன். ஸோ நார்மலாக இருந்தால் போதும், ரொம்ப ஸ்டைல் கட்டிங்லாம் பண்ண மாட்டேன். ஸோ நார்மல் ட்ரிம்மிங்கே இது சூப்பராக தான் இருக்கும். ஸோ இதை வந்து நீங்கள் சலூன் கடையிலுமே யூஸ் பண்ணலாம், ப்ரொஃபஷனலாகவே யூஸ் பண்ணலாம். அந்தளவுக்கு பவர்ஃபுல் கெப்பாசிட்டி மோட்டர் தான் இதில் கொடுத்துருக்காங்க. சைஸ் அட்ஜஸ்ட்மெண்ட் எல்லாமே ஸ்க்ரீனில் ஒன்றுனா காட்டுறேன், பார்த்துக்கோங்க. மேலும் வந்து பார்த்தீங்கன்னா சைடு இயர், அதாவது நம்ம காதுங்களில் சைடில் ட்ரிம் பண்ணுறதுக்கும் தனியாக கிளிப்பர் கொடுத்துருக்காங்க. நார்மல் கிளிப்பரே யூஸ் பண்ண தேவையில்ல, அதுக்குண்டான கிளிப்பரை யூஸ் பண்ணிங்கன்னா கரெக்டாக அந்த எட்ஜஸ் எல்லாமே கட் ஆகும். ஸோ இப்போ ஸ்க்ரீனில் ஒன்றுனா ஐட்டம் என்னென்ன இருக்குன்றதை பார்த்துக்கோங்க. நான் இந்த ஹேர் ட்ரிம்மர் வாங்கினதுக்கு முக்கியமான ரீசன் பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி நோவா ட்ரிம்மர் யூஸ் பண்ணியிருக்கேன். ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா பியர்டுக்கு மட்டும்தான், பியர்ட் முஸ்டாச்சுக்கு மட்டும்தான் ஈஸியாக இருக்கும். ஸோ ஹேருக்குமே நான் ட்ரை பண்ணியிருக்கேன். எனக்கு அந்த அளவுக்கு ஃபினிஷ் கிடைக்கல. என் பையனை வச்சு தான் ட்ரை பண்ணேன். ஸோ அந்த அளவுக்கு எனக்கு ஃபினிஷ் கிடைக்காது. ஸோ கிர்தா பண்ணுறதுக்கு யூஸ் ஆகிருக்கும். மற்றபடி ஹேருக்குன்னு வந்து பார்த்தீங்கன்னா அதுக்குண்டான ட்ரிம்மரை யூஸ் பண்ணால் தான் கரெக்டாக இருக்குன்றதுக்காக நான் வாங்கினேன். ஸோ ரெண்டுமே வந்து பார்த்தீங்கன்னா ஓவர் அட்வான்டேஜ். ஸோ நோவா ட்ரிம்மர் வந்து பார்த்தீங்கன்னா ஹேருக்கு போட்டதுக்கப்புறம் அதோட பிளேடோட ஷார்ப்னஸ் போயிடுச்சு. ஸோ நான் அது மறுபடியும் வந்து பார்த்தீங்கன்னா சால்ட் பேப்பரை வச்சு ஷார்ப் பண்ணி அப்புறமா அதனுடைய பிளேடை வந்து மறுபடியும் அதனோட பழைய பர்ஃபார்மன்ஸ் கொண்டு வந்தேன். ஸோ அதுக்காக தான் நான் மெயினாக ஹேர் கிளிப்பர், இந்த ஹேர் கட்டர் வாங்கினேன். ஸோ அது ஒன்லி ஃபார் ஹேர் கட்டருக்கு மட்டும் தான் யூஸ் பண்ண போகிறேன். ஸோ பியர்டுக்கு வந்து பார்த்தீங்கன்னா என்னோட நோவா ட்ரிம்மர் தான் யூஸ் பண்ண போகிறேன். நான் இதுக்கு முன்னாடி வந்து பார்த்தீங்கன்னா ஃபிலிப்ஸுமே யூஸ் பண்ணியிருக்கேன். அதுவுமே ரொம்ப சூப்பராக தான் இருந்திருக்கு. நீங்கள் யாராச்சும் இந்த வால் ட்ரிம்மர் வச்சிருந்தீங்கன்னா உங்களோட பர்ஃபார்மன்ஸ் எப்படி இருக்குன்றது கீழே கமெண்ட் செக்ஷனில் தெரியப்படுத்துங்க. இந்த நோவா ட்ரிம்மரை பற்றி உங்களுக்கு ரிவ்யூ வேணும்னு நினச்சாலும் அதையும் கீழே கமெண்ட் செக்ஷனில் தெரியப்படுத்துங்க. இல்லை கம்பேரிசன் ரிவ்யூ வேணாலும் அதையும் கமெண்ட் செக்ஷனில் தெரியப்படுத்துங்க. நான் வீடியோ போடுறதுக்கு ட்ரை பண்ணுறேன். இப்போதைக்கு இதனுடைய பர்ஃபார்மன்ஸ் எப்படி இருக்குன்றதை பார்க்கலாம் வாங்க. இப்போ என் பையனுக்கு நான் ஹேர் கட் பண்ண போகிறேன். ஸோ ஹேர் கட் பண்ணுறதுக்கு முன்னாடி இப்படி தான் இருந்துச்சு. ஸோ ஹேர் கட் பண்ணுறதுக்கப்புறம் எப்படி இருக்குன்றது, இதோட ட்ரான்ஸ்ஃபர்மேஷனை பாருங்கள், இதனுடைய அவுட்புட் ரிசல்ட் எப்படி இருக்குன்றதை பாருங்கள். நான் நடுவில் பார்த்தீங்கன்னா அந்த கிளிப்பர் அட்ஜஸ்ட்மெண்ட் வந்து சேஞ்ச் பண்ணுவேன். எதனாலனா எனக்கு நான் ஃபஸ்ட் டைம் யூஸ் பண்ணுறதுனால எதை கரெக்டாக யூஸ் பண்ணுன்றது தெரியல. அதனால் ஃபஸ்ட்டு யூஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா சைஸை பார்த்துட்டு நான் சேஞ்ச் பண்ணியிருப்பேன். அதுவுமே உங்களுக்கு ஸ்க்ரீனில் தெரியும் பாருங்கள்.
இப்போ இந்த ஹேர் கட்டோடைய ப்ரோஸ் அண்ட் கான்ஸ் பார்க்கலாம். ஸோ ப்ரோஸ் அண்ட் பார்க்கும்போது இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பவர்ஃபுல் மோட்டார் கொடுத்துருக்காங்க. அதனால் நல்ல எஃபிஷியன்சி கட் கிடைக்குது உங்களுக்கு. ஸோ நீங்கள் ப்ரொஃபஷனல் ட்ரெஸ்ஸராக இருந்தால் இது ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ப்ரொஃபஷனலாக இல்லைனாலும் வீட்டில் கூட சரி நம்மளே கற்றுக்கலாம். ஸோ இது வந்து ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லான ஒரு ப்ராடக்ட் தான். இதனுடைய அட்டாச்மெண்ட்ஸ் எல்லாமே ரொம்பவே பெஸ்ட் குவாலிட்டினே நான் சொல்லுவேன். ஸோ வந்து மோட்டார் வைப்ரேஷன் அக்சஸாக இருந்தாலும் இது வந்து இந்த பவர்ஃபுல்க்கு இருக்கிறதுனால இப்படி இருந்தால் அதான் உங்களால் கரெக்டான கட்டிங்ஸ் கொடுக்க முடியும். மேலும் இதனுடைய கான்சன் பார்க்கும்போது நிறைய பேர் வந்து பார்த்தீங்கன்னா இது வந்து கார்ட்லெஸ்ஸாக கொடுத்துருக்கலான்னு சொல்லுவாங்க. என்னை பொறுத்த வரைக்கும் கார்ட்லெஸ்ஸாக கொடுக்கறத விட இது வந்து ஒயர்டு கொடுத்ததே பெட்டர் தான். ஏன்னா வந்து நம்ம வந்து ஹேருக்கு மட்டும் தான் இது மேக்ஸிமம் யூஸ் பண்ண போகிறோம். முஸ்டாஷ் பியர்டுக்கு வந்து அந்தளவுக்கு யூஸ் பண்ண போகிறது கிடையாது. அந்தளவுக்குமே செட் ஆகாது இது. ஸோ வந்து ஹேருக்குன்றதுனால உங்களுக்கு கார்டடாக இருக்கிறதுனால ஒன்றும் பிரச்சனை ஒன்றும் கிடையாது. வைப்ரேஷன் வந்து என்னுடைய கருத்தில் வந்து வைப்ரேஷன் வந்து பெரிய மைனஸாக நான் பார்க்கல. அந்த வைப்ரேஷன் இருந்தால் தான் நமக்கு ஒரு ஃபீல் இருக்குது. ஹேர் கட் ஆகிற ஒரு ஃபீலே தெரியுது. என்னோட ட்ரிம்மரில் பார்த்தீங்கன்னா எனக்கு அந்த ஃபீலிங்கே இருக்காது. ஸோ வந்து பார்த்தீங்கன்னா அதனுடைய ரிசல்ட்டுமே ரொம்பவே கம்மியாக இருக்கும். ஸோ இதனுடைய ரிசல்ட்டுக்கும் அதுக்குமே ரொம்பவே டிஃப்ரென்ஸ் இருக்குது. ஸோ பாருங்கள் ஹேர் கட் பண்ணுறதுக்கு முன்னாடி எப்படி இருந்துச்சு இப்போ எப்படி இருக்குன்றதை பாருங்கள். ஸோ மேலும் ப்ரோஸ்ன்னு பார்க்கும்போது இதோட பவுச் கேரிங் பவுச் கொடுத்துருக்காங்க. ஸோ அதுவுமே ரொம்ப நல்ல அட்வான்டேஜ் தான். சிசர் கொடுத்துருக்காங்க. ஸோ எல்லாமே பெஸ்ட் குவாலிட்டின்னு சொல்லுவேன். ஸோ ஒரு கான்சர்ன் பார்க்கும்போது ரொம்பவே கம்மியாக தான் இருக்குது இந்த ப்ராடக்ட்டில். அடுத்தது ஒரே ஒரு ஃபைனல் கான்சர்ன் பார்த்தீங்கன்னா இது க்ளீனிங் வந்து உங்களுக்கு அந்தளவுக்கு யூசர் ஃப்ரெண்ட்லி கிடையாது. நீங்கள் நார்மல் ட்ரிம்மர்லாம் ஒரு பட்டன் ஆஃப் கிளிக்கில் வந்து பார்த்தீங்கன்னா அந்த ஹெட்டை ரிமூவ் பண்ணிடுவீங்க. பட் இதில் வந்து பிளாஸ்டிக் மட்டும் தான் டிட்டாச் பண்ணி நீங்கள் வாஷ் பண்ண முடியும். அதோட பிளேடை வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் ஸ்பேனர் அதாவது ஸ்க்ரூ டிரைவரை வச்சு தான் நீங்கள் ரிமூவ் பண்ணி வாஷ் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ அது ஒரு பெரிய டிஸ்அட்வான்டேஜாக நான் ஃபீல் பண்ணுறேன். நீங்கள் யாராச்சும் இந்த ட்ரிம்மர் வச்சுருந்தீங்கன்னா இதனுடைய பர்ஃபார்மன்ஸ் எப்படி இருக்குன்றதை கீழே கமெண்ட் செக்ஷனில் தெரியப்படுத்துங்க. நீங்கள் ஏதாச்சும் ஃபேஸ் பண்ண ப்ரோஸ் அண்ட் கான்ஸையும் கீழே கமெண்ட் செக்ஷனில் தெரியப்படுத்துங்க. இந்த லாக்டவுனில் ஒரு மஸ்ட் ஹேவ் ப்ராடக்ட் வந்து பார்த்தீங்கன்னா இது கண்டிப்பாக இருக்க வேண்டிய ப்ராடக்ட்னு நான் சொல்லுவேன். இப்போதைக்கு இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மேலும் இது போல் வீடியோ பார்க்கறதுக்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மறக்காமல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணிக்கோங்க. மேலும் ஒரு நல்ல பதிவில் சந்திப்போம்.